resembles like a popcorn. ஸோ அதனால் இதை நம்ம பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ரஸர் வேணும், 2 or 3 HP கம்ப்ரஸர். அப்புறம் வந்து ஒரு ஸ்ப்ரே கன் சொல்லுவோம், டெக்ஸ்சர் ஸ்ப்ரே கன், ஹாப்பர் கன் சொல்லுவோம். ஸோ அந்த கன்னு வேணும். ஸோ இது ரெண்டு இருந்தால் தான் வந்து நம்ம இந்த பாப்கார்ன் டெக்ஸ்சர்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்சர் 1970s வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண டெக்ஸ்சர். ஸோ ஜென்ரல் பேசிக் டெக்ஸ்சர் வந்து இந்த கிராக்ஸு அன்குலேஷன்ஸ் கவர் பண்ணுறதை விடுத்து இந்த டெக்ஸ்சர் இன்ட்ரடியூஸ் பண்ண ரீசன், இந்த பாப்கார்ன் இந்த பேசிக் டெக்ஸ்சர்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அக்வஸ்டிக்னு சொல்லுவோம். அக்வஸ்டிக்ன்றது வந்து ஒரு வீட்டில் இருக்க ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸை வந்து கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண டெக்ஸ்சர் தான் இந்த பாப்கார்ன் டெக்ஸ்சர். ஸோ இது எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்ற வீடியோஸ் எல்லாமே நாங்கள் வந்து பேக்ரவுண்டில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அக்வஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயோ இல்லைன்னா ஒரு ரூம்லேயோ இந்த வாய்ஸோட ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஸோ நார்மல் பிளெயினான வால்ஸாக இருந்ததுன்னா சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும், லைட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை கட் பண்ணால் தான் நம்ம ஆட்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வந்து இந்த டெக்ஸ்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் ஃப்ளாட் சர்ஃபேஸில் வர ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி பாப்கார்ன் டெக்ஸ்சர்ஸ் வந்து அதை வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணுவோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஆஃபீஸஸில் பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸில் சீலிங்லாம் பாருங்கள் இந்த மாதிரி பாப்கார்ன் டெக்ஸ்சர்ஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் பண்ண வீடியோஸ் கூட அதில் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஒரு பர்பஸ், மெயினான பர்பஸ் வந்து இந்த பாப்கார்ன் டெக்ஸ்சர்ஸ் சால்வ் பண்ணும். ஸோ அக்வஸ்டிக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த பாப்கார்ன் டெக்ஸ்சர்ஸ் மூலமாக நம்ம டெக்ஸ்சர் ஸ்ப்ரே கன்னு எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் கூட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த கம்ப்ரஸர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 HP 3 HP கம்ப்ரஸர்ஸ் ஏன் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோன்னா கம்ப்ரஸரோட ஏர் அதை வச்சு தான் நீங்கள் அடிக்க போகிற ஸ்ப்ரேயோட சைஸோட டிஃப்ரென்ஸ். இந்த பபுள் டெக்ஸ்சர்ன்றது வந்து பேட்டர்ன்ஸ் 3 or 4 பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னா அது அந்த ஏர் கண்ட்ரோல் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ மற்ற டெக்ஸ்சர் மாதிரி இது ஈஸியாக வந்து இந்த டெக்ஸ்சரை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிட முடியாது. ஸோ இது கொஞ்சம் இந்த கம்ப்ரஸர் அந்த ஹாப்பர் கன்னை யூஸ் பண்ணுற நாலேஜ் கண்டிப்பாக வேணும். அந்த ஏர் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ ஸ்லோ ஸ்பீடில் அடிக்கும்போது பபுள் சைஸ் வந்து பெருசாக வரும். அதே வந்து நம்ம ரொம்ப ஹை ஸ்பீடில் அடிக்கும்போது வந்து பபுள் சைஸ் சின்னதாக வரும். ஸோ இந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து இந்த 3 HP கம்ப்ரஸர்னால் இப்போ அந்த 3 HPன்ற இது எவ்வளோ பவர் கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 HP கம்ப்ரஸர்ன்றது வந்து ஒரு 76 kg ஆஃப் வெயிட் அப்படின்ற மாதிரி ஒரு டேரக்ட் ப்ரொபோர்ஷனல் இருக்குது. இல்லைன்னா வந்து 746 watts ஆஃப் பவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு இது. இல்லைனா லேமன் டேமில் நம்ம சொல்கிற கம்ப்ரஸரோட பவர் ஹையாக இருக்கும்.